Hello viewers, good morning, happy morning, wonderful morning to everyone. Today we are going to discuss about just now. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது just now. ஓகே, இப்போதான் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா இப்பதான் முடிச்சேன், இப்பதான் பண்ணேன், இப்பதான் வந்தேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறது, எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். சோ என்னுடைய சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க just now எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஷார்ட் சென்டென்ஸ்ல இருந்து தான் லாங் சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த ஷார்ட் சென்டென்ஸை நம்ம பார்ப்போம். நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்ப வந்தேன் அப்படின்னு கேட்டு இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இப்பதான் நம்ம ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்றோம் அப்படின்னோம்னா அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா முடிஞ்சிருக்கும். ஓகே, இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் வந்தேன்னு சொல்லும் போது அந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி முடிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்லும் போது அது பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லணும். சோ இங்க நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இப்போதான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்ஜெக்ட் வந்து நான், வெர்ப் வந்து வந்தேன். ஓகே, சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான்கும் போது ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். வந்தேன் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க வந்து முடிச்சுட்டாங்க, அப்போ நம்ம இங்க என்ன போடணும், கேம். சோ ஐ கேம். இப்பதான், சோ இப்பதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன சொல்வோம், just now. சோ I came just now. இப்பதான் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இத பயன்படுத்தலாம். சோ அடுத்தது பாருங்க, அவன் இப்பதான் போனான். ஓகே, நான் இப்பதான் வந்தேன்னு பார்த்தோம், இப்ப அவன் இப்பதான் போனான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த ஆக்ஷனும் முடிஞ்சு போன விஷயம் தான். சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன், அவன்னும் போது நம்ம he யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ்ங்கும் போது போனான் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவோம், இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா went. he went. ஓகே, he went just now. இப்பதான் போனான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. so he went just now. அடுத்தது பாருங்க, என்னை இப்பதான் கூப்பிட்டான். ஓகே, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? சோ என்னை இப்பதான் கூப்பிட்டான் அப்படின்னு இருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க சப்ஜெக்டே கிடையாது. ஓகே, இங்க சப்ஜெக்டே இல்ல. நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, சப்ஜெக்ட் கொடுக்கல, ஆப்ஜெக்ட் கொடுத்திருக்காங்க. சோ இங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா இங்க verb தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூப்பிடுறத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். சோ கூப்பிடுறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால். ஓகே, இங்க கால்டு மீ அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது, கால் மீ அப்படின்னு தான் எழுதணும். கால் மீ, என்னை கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது கால் மீ. இப்பதான் அப்படின்னு சொல்லும்போது just now. just now. கால்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் இங்க நம்ம வெர்ப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம he called me அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா இங்க சப்ஜெக்ட்னு எதுவுமே கொடுக்கல, வெர்ப் வச்சுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ called me அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, call me அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். call me just now. அடுத்தது பாருங்க, அவர்கள் இப்பதான் சந்தித்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, இப்பதான் பார்த்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இப்பதான் சந்திச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவர்கள் அப்படிங்கும் போது they. சந்தித்தார்கள். சோ இது வந்து எப்படி இருக்கு, எஸ் முடிஞ்சு போன விஷயம். சோ சந்திக்கிறது என்ன சொல்லுவோம், மீட். இங்க சந்திச்சு முடிச்சிட்டாங்க, சோ met. they met just now. they met just now. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க, அவள் இப்பதான் பேசினாள். ஓகே, அவள் இப்பதான் பேசினா அப்படின்னு சொல்றாங்க. சோ அவள்ங்கிற சப்ஜெக்ட்க்கு நம்ம she யூஸ் பண்ணுவோம். பேசினாள் அப்படிங்கும் போது spoke. speak, spoke, spoken அப்படின்னு பார்த்திருப்போம். ஓகே, she spoke just now. இப்பதான் பேசினா. சோ இப்ப இந்த just now வச்சு சிம்பிளான ஒரு ஷார்ட்டான சென்டென்ஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இப்போ நம்ம மீடியம் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ரொம்ப பெருசு வேணா, ரொம்ப சின்ன சென்டென்ஸ் வேணா, கொஞ்சம் நார்மலான சென்டென்ஸை நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம லாங் சென்டென்ஸ்க்கு போகலாம். சோ இதுல முதல் வாக்கியத்தை பாருங்க, நான் அவளை இப்போதான் கடையில் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவளை எங்க பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இப்பதான் கடையில பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். ஓகே, வெர்ப் என்ன அப்படின்னா பார்த்தேன். சோ இந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கு, பார்த்து முடிச்சுட்டாங்க. ஓகே, அவங்க ஏற்கனவே பார்த்துட்டாங்க, இப்பதான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ எழுதலாம். பார்க்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சி. இது பிரசன்டா இருந்தா, ஆனா இங்க பாஸ்ட்ல எழுதுறதுனால நம்ம சா.
அப்படிதான் எழுதணும். ஐ சா யார பார்த்தாங்க அப்படின்னா அவளை. சோ ஐ சா ஹர். எங்க பார்த்தாங்க? கடையில. சோ அட் த ஷாப். அட் த ஷாப். எப்ப பார்த்தாங்க அப்படின்னா இப்போதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதுதான் சொல்லும் போது just now. just now. இந்த just now எப்பவுமே நம்ம லாஸ்ட் தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது. நம்ம நடுவுல கூட எழுதிக்கலாம். I saw her just now at the shop அப்படின்னு எழுதலாம். ஜெனரலா பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ் தான், மீனிங்கும் மாறாது. சோ நம்ம இங்க அடிஷனலா எழுதுறது எல்லாமே நம்ம ஃபைனலா எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. அதுக்காக தான் நம்ம எழுதுறது. சோ I saw her at the shop just now. அவளை இப்பதான் நானு கடையில பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அடுத்த வாக்கியத்தை பாருங்க. கயல் என்னை இப்போதுதான் எனது போனில் அழைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கயல். சோ கயல்ங்கிறது தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட். சோ கயல் அழைத்தாள் அப்படின்னு இருக்காங்க. சோ அழைக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கால் அப்படின்னு சொல்லுவோம். இங்க சப்ஜெக்ட் வந்து சோ இங்க வந்து சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன எழுதணும்? கால்டு அப்படிதான் எழுதணும். ஓகே, கயல் கால்டு மீ, என்னை அப்படிங்கும் போது கால்டு மீ. சோ போன்ல கால் பண்ணாங்க. சோ எனது போனில், போனில் ஆன் மை போன், ஆன் மை போன், ஆன் மை மொபைல் எதனால எழுதிக்கலாம். ஓகே, கயல் கால்டு மீ ஆன் மை போன் இப்போதுதான் அப்படிங்கும்போது just now, இப்போதுதான் என்ன போன்ல கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, கயல் என்னை இப்போதுதான் எனது போனில் அழைத்தாள். கயல் கால்டு மீ ஆன் மை போன் just now. இப்போதுதான் எனது போனில் அழைத்தாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வாக்கியத்தை பாருங்க. பஸ் இப்போதுதான் நிறுத்தத்தில் இருந்து புறப்பட்டது. சோ ஸ்டாப்ல இருந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா புறப்பட்டுருச்சு. சோ இந்த செயலும் முடிஞ்சு போன ஒரு செயல் தான். சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பஸ். பஸ் தான் சப்ஜெக்ட். சோ பஸ்ன்னு எழுதும் போது நம்ம த பஸ் தான் எழுதணும். புறப்பட்டதுன்னு சொல்லும் போது நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா லெஃப்ட், லீவ் லெஃப்ட். ஓகே, த பஸ் லெஃப்ட். சோ எங்க இருந்து புறப்பட்டது அப்படிங்கறதை எழுதணும். சோ நிறுத்தத்தில் இருந்து. சோ நிறுத்தத்தில் இருந்து, இருந்துன்னு சொல்லும் போது from the stop. Okay, from the stop. The bus left from the stop இப்போதுதான். So just now. Just now. The bus left from the stop just now. பஸ் இப்போதுதான் நிறுத்தத்தில் இருந்து புறப்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாங்கள் இப்போதுதான் வேலையை முடித்தோம். சோ அவங்க வேலையை என்ன செஞ்சுட்டாங்க? முடிச்சுட்டாங்க. இதுவும் நம்மளுக்கு பாஸ்ட் ஆக்ஷன் தான். நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம இங்க தே போடணும். சோ முடிச்சுட்டாங்க. சோ முடிக்கிறது என்ன சொல்லுவோம்? finished. they finished. எதை முடிச்சிருக்காங்க? வேலையை சொல்லும்போது the work. எப்ப முடிச்சிருக்காங்க? இப்போதுதான். சோ just now. இப்போதான் அவங்க வேலையை முடிச்சிருக்காங்க. they finished the work just now. அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. அடுத்தது பாருங்க. ராணி இப்போதுதான் வீட்டில் மதிய உணவு சாப்பிட்டாள். சோ மதிய உணவு எப்ப சாப்பிட்டிருக்கா? இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ராணி. சோ சாப்பிட்டாள் அப்படிங்கிறதுக்கு, சாப்பிட்டாள்ங்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி எழுதணும்? ate. எந்த உணவு சாப்பிட்டாங்க? மதிய உணவு. சோ மதிய உணவுங்கும் போது லஞ்ச். சோ மதிய உணவு சாப்பிட்டிருக்காங்க. எங்க சாப்பிட்டிருக்காங்க? வீட்டில். வீட்டுன்னு சொல்லும் போது நம்ம என்ன போட்டுடணும்? at யூஸ் பண்ணிடணும். at home. ஓகே, ராணி ate lunch at home just now. இப்போதுதான் அதை எழுதும் போது just now. ரொம்ப சிம்பிளான வாக்கியமா தான் இருக்கு. ராணி ate lunch at home just now. அவள் மதிய உணவை வீட்டில் இப்போதுதான் சாப்பிட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சோ இப்போ இந்த லாங் சென்டென்ஸ்ல உள்ள முதல் வாக்கியத்தை பாருங்க. சந்தையில் நாங்கள் எங்கள் பழைய பள்ளி ஆசிரியரை இப்போதுதான் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள். நாங்கள்ங்கிறது தான் சப்ஜெக்ட். வேர்ப் என்ன அப்படின்னா சந்தித்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதிக்கலாம். நாங்கள் அப்படிங்கும் போது we. சந்தித்தோம் அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் ஆக்ஷன். சோ met. we met. யார சந்திச்சிருக்காங்க அப்படின்னா எங்கள் பழைய பள்ளி ஆசிரியரை. சோ எங்கள் பழைய பள்ளி ஆசிரியரை அப்படின்னு சொல்லும் போது அவர், ஓல்ட், அவர், அவர்னா எங்கள், பழைய ஓல்ட், ஸ்கூல், பள்ளினா ஸ்கூல், டீச்சர்.
so we met our old school teacher. எங்க பழைய பள்ளி ஆசிரியரை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க சந்திச்சாங்க அப்படின்னா சந்தையில. சோ சந்தை அப்படிங்கும்போது at the market, சந்தையில் அப்படிங்கும்போது at யூஸ் பண்ணணும். சோ at the மார்க்கெட்ங்கிறது ஒரு பிளேஸ். சோ the யூஸ் பண்ணிருக்கோம். சோ ப்ரிபோசிஷனும் ஆர்டிகிள்ஸும் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்க சென்டென்ஸை மேக் பண்ணும்போதே பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்தது பாருங்க, இப்போதுதான் அப்படிங்கிறதுக்கு just now. We met our old school teacher at the market just now. சந்தையில் நாங்கள் எங்கள் பழைய பள்ளி ஆசிரியரை இப்போதுதான் சந்தித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த வாக்கியத்தை பாருங்க, ரயில் இப்போதுதான் புறப்பட்டது, அதனால் அடுத்த ரயிலுக்கு காத்திருக்க வேண்டும். சோ இது 2 சென்டென்ஸா கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த 2 சென்டென்ஸை நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகே, ரயில் இப்போதுதான் புறப்பட்டது, அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். சோ ரயில் அப்படின்னு எழுதும் போது the train அப்படின்னு தான் எழுதணும். ஓகே, ஒரு திங்ஸ் சொல்லும் போது ப்ரிபோசிஷன் the யூஸ் பண்ணணும். சோ the train புறப்பட்டதுங்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டர்னு நம்ம எழுதக்கூடாது. சொல்றது டிபார்ட்டர்னு சொல்லணும். டிபார்ட்னா நிக்கிறது, ஒரு ஸ்டாப்ல கொஞ்ச நேரம் நிக்கும் இல்லையா, அதுக்கு டிபார்ட்னு சொல்லுவாங்க. டிபார்ட்டர்னா அங்க இருந்து புறப்பட்டுருச்சு. சோ the train departed just now. இப்போதுதான் புறப்பட்டது. சோ இத நம்ம ஒரு சென்டென்ஸா எழுதியாச்சு. அடுத்தது பாருங்க, அதனால்ங்கிற ரீசன் எழுதணும் இல்லையா. சோ கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா சோ அதுக்கடுத்து இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா காத்திருக்க வேண்டும். சோ we need. நீடுனா தேவை, வேண்டும். சோ we need. எதுக்கான நீடு அப்படின்னா காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ரயிலுக்காக. ஓகே, அடுத்த ட்ரெயினுக்காக என்ன செஞ்சுதான் ஆகணும், காத்துட்டு தான் இருக்கணும். சோ ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த ட்ரெயினுக்கு நம்ம என்ன செஞ்சாகணும், காத்திருக்கணும். சோ அடுத்த ரயிலுக்காக இல்ல அடுத்த ரயிலுக்கு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம இங்க என்ன போடணும், for the next one. சோ அப்ப இந்த சென்டென்ஸ் அதனால் அடுத்த ரயிலுக்கு காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம். so we need to wait for the next one. அடுத்த இதுக்காக நம்ம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, ரயில் இப்போதுதான் புறப்பட்டது, அதனால் அடுத்த ரயிலுக்கு காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the train departed just now, so we need to wait for the next one அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது லாங் சென்டென்ஸா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸா தான் இருக்கு. சோ இப்போ just now வச்சு ஒரு சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது, அந்த சென்டென்ஸ் ஷார்ட்டா இருந்தாலும் எப்படி எழுதணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. லாங்கா இருந்தாலும் நம்ம எப்படி எழுதணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். Do you like this video? Please click on like button, share it with your friends and family, subscribe for upcoming videos. Thank you for watching. See you on next video. Keep watching, keep practicing and keep smiling.